ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சமையலில் என்ன செய்ய போகிறோன்னா முருங்கைக்கீரையை வச்சு ஒரு பொரியல் செய்ய போகிறோம். என்ன புதுசாக சொல்லித்தர போறியா, முருங்கைக்கீரை பொரியல் நமக்கெல்லாம் தெரியாதா அப்படின்னு எல்லாம் கேட்காதீங்க. முருங்கைக்கீரை முட்டை பொரியல் அதை தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். அதை செய்கிறது கூடயே உங்களுக்கும் சொல்லித்தர போகிறேன். நீங்கள் ஆமாம் எல்லாம் எனக்கு தெரியாதா, இதெல்லாம் ஒரு சிதம்பரம் ரகசியமாக நீ சொல்லி தான் நான் செய்யணுமா அப்படின்றவங்க தள்ளி விட்டுட்டு போயிடுங்க. நான் போடுற வீடியோ நல்லா இருக்குது, பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சரியா? வாங்க இப்போ முருங்கைக்கீரை முட்டை பொரியல் செய்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். முதல்ல அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காயட்டும். கடாய் இப்போ நல்லா சூடேறிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறம் கடுகும் உளுந்தம்பருப்பும். கடுகு நல்லா பட்டுன்னு பொரிஞ்சதும் அது கூட பச்சை மிளகா 2, காஞ்ச மிளகா 2. நல்லா பொன்னிறமாக வறுபட்டதுக்கப்புறம் 2 வெங்காயம். நான் பச்சை மிளகா கூட காஞ்ச மிளகா எதுக்கு சேர்த்தேன்னா, நம்ம என்னதான் பச்சை மிளகா போட்டு சமையல் செஞ்சாலும் அது கூட 2 வரமிளகா சேர்த்துக்கிட்டோன்னா அதோட அரோமா வீடு ஃபுல்லாக மணக்கும். அப்போ தான் தாளிச்சதோட புல் பூர்த்தியே ஆகும்னு சொல்லுவாங்க நம்ம பாட்டி. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அப்போ தான் அந்த பச்சை வாசம் போகும். வெங்காயத்தில் இருக்கிற பச்சை வாசம் அப்படியே இருக்கும். இல்லைன்னா நல்லா பொன்னிறமாக வறுபட்டுச்சுன்னா அந்த வெங்காயத்தில் இருக்கிற பச்சை வாசம் எல்லாம் போயிடும். அடுப்பை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் வறுக்க வேண்டாம், சீக்கிரம் கருகி தீஞ்சு போயிடும். கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. பொன்னிறமாக வரணும் வெங்காயம். அதெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்லியா கொடுக்கணும், உங்களுக்கு தெரியாததா அப்படின்னு நினைக்கிறீங்களா? வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு பாருங்க. இந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்ச முருங்கைக்கீரை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் ஒன்று கூட வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கிட்டோம். இப்போ வேணால் கொஞ்சம் நெருப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா கீரை நல்லா வேகணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிட்டே இருங்க. நீங்கள் எப்போவுமே கீரை சமைக்கும்போது இந்த முருங்கைக்கீரைன்னு இல்லை, எந்த கீரை சமைக்கும் போதும் நீங்கள் எந்த கீரை சமைச்சாலும் சரி மூடி வச்சு சமைக்காதீங்க. கீரை வகைகள் சமைக்கும்போது எப்போவுமே நம்ம மூடி வச்சு சமைக்கக்கூடாது. கீரையை ஆவி பறக்க சமைக்கணும். இது உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும், ஏன்னா எனக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க, அதனால நான் சொல்கிறேன். கீரை வகைகள் சமைக்கும்போது எப்போவுமே நம்ம மூடி வச்சு சமைக்கக்கூடாது. எப்போவுமே ஆவி பறக்க தான் கீரைகளை சமைக்கணும். நல்லா வதங்கிட்டுருக்கு, அது நல்லா வதங்கட்டும். இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் பொடி உப்பு போடுறேன். பொடி உப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா இதில் நாங்கள் முட்டையும் ஆட் பண்ண போகிறோம். முட்டைக்கும் தேவையான அளவு உப்பு போடணும், பார்த்து போட்டுக்கோங்க. கீரை நல்லா வறுபட்டு வெந்துருச்சு. இப்போ 2 முட்டையை சேர்த்துக்கலாம். அதில் முட்டையை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க.
கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இல்லைன்னா முட்டை ஒரு பக்கம் கீரை ஒரு பக்கம் போயிடும், சக்கையாக ஆயிடும். கீரையில் நல்லா முட்டை மிக்ஸ் ஆகாது. முட்டை நல்லா ஃப்ரை ஆகுற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. அடுப்பை கூட கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தீஞ்சிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா முட்டை நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. முட்டை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள். முட்டை எங்கேயும் சக்கையாக, கீரை தனியாக முட்டை தனியாக இல்லை. முட்டையும் கீரையும் நல்லா சேர்ந்தாப்பில் ஒன்று சேர பொரிஞ்சிடுச்சு. அவ்வளோதான், முருங்கைக்கீரை முட்டை பொரியல் ரெடி. நீங்கள் வாரத்தில் 2 நாள் இப்படி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த சத்தோட குறைபாடும் இருக்காது. ஆனால் டைம் இல்லாத குறைக்கு யாருமே செய்யறதில்ல. பாருங்கள், எல்லாம் சூப்பராக இருக்குது. எல்லாம் கரெக்டாக லெவலுக்கு வந்துடுச்சு. வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். முட்டை பொரியல் வெந்துருச்சு நல்லா. இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நல்லா சூடாக இருக்குது. முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா ஆவி பறக்க கம்மன்னு முருங்கைக்கீரை முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? சூப்பராக இருக்கு. சித்து, நீ கூட நல்லா சமைச்சிட்டு கீப் இட் அப். ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரியா? பாய்.